சுங்க கட்டணம், உதிரி பாகங்கள் போன்றவற்றின் விலை உயர்வால் வீழ்ச்சியடைந்து வரக்கூடிய லாரி தொழிலை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வரும் மத்திய பட்ஜெட்டில் லாரி உரிமையாளர்கள் மற்றும் லாரி தொழில் சார்ந்த தொழிலாளர்களின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை விளக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. நாடு முழுவதும் அத்தியாவசிய பொருட்கள், தொழிற்சாலைகளுக்கு தேவையான சரக்குகள், பெட்ரோலிய பொருட்கள் என அனைத்தையும் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல லாரிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த லாரிகளை தயாரிப்பதற்கான தொழில் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 1970ஆம் ஆண்டு முதல் கொடிகட்டி பறக்க தொடங்கியது. பரமத்தி வேலூர், ராசிபுரம், திருச்செங்கோடு உள்ளிட்ட இடங்களில் தொழிற்சாலைகள் உள்ளன. லாரி கூண்டு கட்டும் தொழில், பழுது நீக்கும் தொழிலகம், வர்ணம் பூசுதல், பட்டறைகள் என அதனை சார்ந்த தொழில்கள் நாமக்கல் மாவட்டத்தில் நிரம்பி உள்ளன. நேரடியாகவும் மறைமுகமாகவும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை அளிக்கும் துறையாக லாரி தொழில் மாறிப்போய் உள்ளது. ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் இந்த தொழில் கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றன. அதற்கு காரணம் சுங்க கட்டணம், டயர் மற்றும் லாரியின் உதிரி பாகங்கள், டீசல் விலை, காப்பீடு ஆகியவற்றின் விலையேற்றம் மற்றும் ஓட்டுநர்கள் பற்றாக்குறை என பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. காலாவதியான சுங்கச்சாவடி அகற்றணும். அது குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் சுங்கச்சாவடி அதிகமா இருக்கு. காலாவதியான சுங்கச்சாவடி கிட்டத்தட்ட அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டில். மொத்தமா இந்தியாவுக்குள்ள இருக்கிற சுங்கச்சாவடி அகற்றினாலே லாரிக்காரங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். 15 வருஷம் முடிஞ்ச வண்டியெல்லாம் இப்ப காலாவதியான வண்டியை கிராப் பண்றாங்க. அதை 20 வருஷம் பண்ணணும். இதேபோன்று லாரி பாடி கட்டும் தொழிலுக்கு 18% இருந்து 10% ஜிஎஸ்டியை குறைத்தால் இதனை நம்பியுள்ள நூற்றுக்கணக்கான சிறு குறு ஆலைகள் வளர்ச்சி அடையும் என பாடி கட்டும் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த லாரி தொழிலுக்கு சேசிஸுக்கு 28%, பாடி பில்டிங் 18% ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் ஜிஎஸ்டி வந்த காலத்திலிருந்து கொடுக்கிறார்கள். பல தடவை நாங்கள் மண்டாடி கேட்டும் கூட இதுவரை சிறு தொழிலுக்கு குறைக்கப்படவில்லை. அதற்கு 18% 10% குறைத்து அரசாங்கத்திற்கு ஏற்பாடு பண்ணி சொல்ல வேண்டும். லாரிக்கு 28% 8% குறைச்சி ஒரு 20% வரி விதிக்கப்பட வேண்டும். ரிவர்ஸ் கியரில் செல்லும் லாரி தொழிலை முன்னோக்கி செல்ல இந்த பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகளை எதிர்பார்ப்பதாக லாரி உரிமையாளர்கள் கூறுகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து செய்தியாளர் ரவிக்குமார்.